ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வீமனோட ஒன் ஷாட் தான். அது ஏன் அப்படின்னா, வீமென் குக் மூவியில் வந்துட்டு வீமெனுக்கு வந்து சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சொல்லிட்டு சொன்னீங்களா, ரொம்ப எனக்கு ஹார்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே. ஏன்னா ஜேக்குக்கு வந்துட்டு எஃப்எஃப் நிறைய இருக்குது. அவங்க எஃப்எஃப்ல எல்லா எஃப்எஃப்மே கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் இருக்கும், எல்லாமே கலந்து வரும். ஆனால் வீமெனுக்கு அப்படி இல்லை. அந்த ரீசனால் தான் வீமெனுக்கு நீங்கள் ஒன் ஷாட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கொஞ்சம் நாய்ஸஸ் அதிகமாக இருக்கும்டா, தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களோட பக்கத்து வீட்டில் இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு, அந்த சவுண்ட் வந்து கேட்குது. ஓகேங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் ஸ்டோரியோட ஒன்லைன் வந்துட்டு, நான் மை பைலட் பிரதர் இன் லா இஸ் பனிஷ்டு மீ. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சனாக வந்துட்டு பார்க்குறாங்க. என்னாச்சுடா ஜிமினா, ஏன்டா ரொம்ப டல்லாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இல்லை, என்னோடய அம்மா காலையில் என்ன கேட்டாங்க தெரியுமா சொல்கிறாங்க. என்ன கேட்டாங்க சொல்கிறாங்க. என்னோடய அம்மா கேட்குறாங்க, ஏன்டா அவனோட பிரதர் இன் லாவே மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, நீ எது வேறு யாரும் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க, ஆமாம் நல்லது தானே, நீ உன்னோட ஹேங் வீட்டிலே இருக்கலாம்ல சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு ஒன்றுடும் என்னோடய ஹேங் வீட்டில் இருக்கணும்னு ஆசை இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா என்னோடய ஹேங் இருக்காங்களா அவங்க ரொம்ப நல்லவங்க, அது மட்டும் என்னுடைய பிரதரில் இருக்காங்களே அவங்க அதை விட நல்லவங்க. ஆனால் அந்த டேங் இருக்கானா சொல்கிறாங்க. டேங் ஒரு பிரதரில் தானே சொல்கிறாங்க. ஆமாம் அவன் பிரதரில் தான், ஆனால் அவனோட மேரேஜை பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா, நான் ஸ்டார்டிங்கில் என்னுடைய அண்ணாவோட மேரேஜை போய் கேட்டேன் சொல்கிறாங்க. என்ன கேட்டேன் சொல்கிறாங்க, உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னால், ஏன் இருந்தால் என்ன பண்ண போகிறா அப்படி சொல்லி கேட்டான்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் அப்படின்னு கேட்டால். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்தப்போ. சரி அப்படின்னா நம்ம வந்து நம்ம பேசலாமே, ஓகே பண்ணலாம், நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்குன்ட்டு நான் போய்ட்டு அப்ரோச் பண்ணேன்டா. அவங்க அப்போயும் வந்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. பாய் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ண போகிறா, கேர்ள் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ண போகிற அப்படி சொல்கிறாங்க. படிக்கிற வழியை பருப்போ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி துரத்தி விட்டாங்க சொல்கிறாங்க. துரத்தி விட்டாங்களா? ஆமாம் துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் போகிறதே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் தான் தோணுது சொன்னாங்க, அவர் வந்துட்டு பைலட் ஆகிட்டார். அவங்க பைலட்டா? ஆமாம், அவர் பைலட் ஆகிட்டாராம்மா. அவர் வந்துட்டு ஃபாரினில் தான் படித்தாராம்மா. அப்புறம் அவர் வந்து பைலட் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ கண்ட்ரிக்கு போயிருக்காராம்மா. அவர் வந்துட்டு பைலட்டாக இருக்கார்ல, எல்லா கண்ட்ரிக்கும் போவாராம்மா. ரொம்ப நல்ல இதில் இருக்கார் அவர் நினைக்கிறாங்க. அவர் பார்க்குறது ரொம்ப அழகாகவும் இருப்பார் சொல்கிறாங்க. அப்படியே அதான் என்னோடய அம்மாக்கிட்ட என்னுடைய ஹேங் வந்து கேட்டிருக்காங்க. நீ வந்துட்டு நீங்கள் வந்து ஜிமினை வந்துட்டு பேசுங்கம்மா, ஜிமின்கிட்ட பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேனே சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, அவர் தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணார், அப்போ நானும் ப்ரொஜெக்ட் பண்ணல சொல்கிறாங்க. அப்படின்னு லவ் பண்ணுற அப்ரோச் பண்ண சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறது அப்ரோச் பண்ணல, எனக்கு பிடிச்சிருந்துச்சி, சரி ஜஸ்ட்டு பேசலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அப்படியே கொஞ்சம் அவர் அழகாக இருக்கிறது இல்லைன்னு சொன்னதுக்கு அவர் ரொம்ப பிக்கப் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஜிமின் அண்ட் ஜான். ஓகேங்களா, அவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க கிளாஸில். ஜிமின் வந்துட்டு 3rd year படிச்சிட்ருக்காரு. இப்போது ஜிமினோட ஹையாங் யார் அப்படின்னா ஜின்னு தான். ஓகேங்களா, ஜின்னோட பிரதரில் தான் நம்ம டேயாங்கு. அவர் வந்து பைலட்டாக இருக்கார். அவருக்கும் நம்ம ஜிமினுக்கு தான் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஜிமினையும் டேயாங்கும் மேரேஜ் பண்ணிச்சா நல்லாயிருக்கும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஜிமின் வந்து வேணான்னு சொல்கிறாரு. அதான் நம்ம ஜின்னோட மேரேஜ் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம டேயாங்கை பார்க்கும்போது ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப அழகாக இருந்திருப்பாரா. அங்கே மேரேஜ் வருவாங்க எல்லோரும் டேயாங்கே தான் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒன்றுங்க பசங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சார் இப்போ அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணியிருப்பாரு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்குதானே சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிறதுக்கு அப்படி இருந்தால் என்ன பண்ண போகிறப்போ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருந்துருப்பாரு. அதுதான் இங்கே நினச்சி பார்க்குறாரு. இப்போது அப்படி ப்ரெசென்ட்டில் வந்துடா. அப்போ வந்துட்டு நான் அப்படி ரிஜெக்ட் பண்ணேன், இப்போ மட்டும் எதுக்கு, இப்போ நானும் ரிஜெக்ட் பண்ணுவோம், நீ ஒன்று எனக்கு வேணாம் அப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் இப்படி நினச்சிக்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் ஃபோன் பண்ணி ஜின்கிட்ட சொல்லிடுறாங்க. ஜின்னுங்க பாருடா, ஜிமினுக்கு வேண்டாம்மா சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா அவன் வேணான்னு சொல்கிறான் அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? நான் எதுவும் ஓகே சொல்லலாம்னு சொல்லி நினச்சேன்றாங்க. நானும் அப்படி தான்ட்டு நினச்சேன். கேட்டேன், அதுக்கு எனக்கு வேண்டாம்மா, நீங்கள் வந்துட்டு எனக்கு வேறு யாரை பாருங்கள் சொல்கிறாங்க. வேறு யாரை பார்க்க சொல்லுவோம். ஆமாட்டா அப்படி தான் சொல்கிறாங்க. அம்மா பாருங்கள், டேங் ரொம்ப நல்ல பையம்மா, ஒரு பைலட்டாக இருக்காம்மா, அவன் ஃப்ரெண்டு எவ்வளோ பேர் சுற்றுறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. சரி சுற்றட்டுண்டா, கிராண்டாக பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சின்ன அம்மா சொல்கிறாங்க. அவன் என்னன்னு சொல்கிறாங்க, கிராண்டாக பண்ணிட்டோம், அவன் பைலட்டாக இருக்கான், அழகாக இருக்கான்னு மேரேஜ் பண்ணிக்க முடியுமா என்ன, இவனுக்கு பிடிக்கணும்லடா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுமா, இருந்தாலும் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்ன, இல்லைனாலும் என்ன, அவன் வேணான்னு சொல்லிட்டேன்டா, அதை விட்டுட்டு வேறு எதுனா டாப்பிக் தான் பேச சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ என்னோடய ஆண்டி கேட்பாங்களா, என்ன சொல்கிறாங்க. உன்னோட ஆண்டி கேட்டால் சொல்லு, என்னோட தம்பி உங்களை தம்பி வந்து நம்ம டேங் வந்து செக் பண்ணிட்டான்னு சொல்லுன்றாங்க. இப்போ சின்ன ஃபோன் வச்சுட்டாரு. ஜின் திரும்பி பார்க்குறாரு. நம்ம தான் கேட்குறாரு, என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லை அந்த நம்ம ஜிமின் இருக்கானுக்காக நம்ம ஜிமினுக்கு என்ன சொல்கிறாங்க, ஜிமின் நம்ம டேங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்றாங்க. அப்போ அவங்க குட்டி பொண்ணு ஓடி வருது. அச்சச்சோ, என்ன என்னோடய ஜிம் வந்து என்னோடய டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம், ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணு பேர் ஜூனா, ரொம்ப அழகாக இருக்கும் அது சொல்லிட்டு. அது நம்ம நாம்பியனோட
பொண்ணு தான் வந்துட்டு ஆமாம் ரிஜெக்ட் பண்ணிட்டானா அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. அச்சச்சோ டேட்டேவும் சிம்சிமும் சண்டை போட்டுட்டாங்களோ அப்படி சொல்கிறாங்க. சண்டையை அவங்க ஒருத்தர் பார்த்ததே இல்லைம்மா சொல்கிறாங்க. இல்லை பார்த்துருக்காங்க அவங்க சொல்கிறாங்க. எப்போன்றாங்க என்னோட சிம்சிம் சொன்னால் என்கிட்ட அவங்க மேரேஜில் உங்கள் மேரேஜ் நடந்துச்சுல அப்போ நான் இல்லையாம்மா சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஷை ஆகிடுது. அவள் அப்படியே இருந்தாங்க. ஆமாம் நீங்கள் அப்போ இல்லையா நான் அப்போ இல்லையாம்மா அப்போவே சிம்சிம் வந்துட்டு டேட்டே பேசினானாம்மா அவன் டேட்டே வந்துட்டு அப்படின்னு சிம்சிம்மா போ அப்படி சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. நான் ஹாலிடேஸ்க்கு நம்ம கிராண்ட் வீட்டுக்கு போனோன்னா அப்போ சிம்சிம் என்கிட்ட சொல்லானே சொல்கிறாங்க. ஓ உனக்கே தெரிஞ்சிருக்கு போகிற அப்போ எதுவும் நடந்திருக்கு அவங்களுக்குள்ள அதனால தானா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சிம்சிம் நான் சொன்னேன் டேட்டே வந்துட்டு வீட்டுக்கு வருவான் லீவுக்கு அப்படி நான் டேட்டை பற்றி பேசினேன்னா அதுக்கு சிம்சிம் வந்துட்டு அவனை பற்றி பேசாத அப்படி சொன்னான். நான் ஏன்னு கேட்டப்போ தான் சிம்சிம் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னான்னு சொல்கிறாங்க. இப்போது ஜோனா சொல்லி கொடுக்க நம்ஜருக்கு வந்து புரிஞ்சுது. இவன் ஏதோ வந்து ஹர்ட் பண்ணிட்டான் போறாடா அவனை சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கும் ஆமாம் அதனால தான் சொல்லியிருக்கான். ஜிமின் அந்த மாதிரிலாம் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டானே சொல்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ண மாட்டானே அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்போம் போல சொல்கிறாங்க. சரி விட அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மாவுமே வந்து டேவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ டேவோட அம்மாவும் சரி வேறு யாரா பார்க்கலாமா அப்படி சொல்கிறாங்க. பார்த்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேக்கே நியூஸ் போயிடுது. நம்ம டேக்கிட்ட வந்துட்டு நம்ம நம்ஜர் ஹேங் சொல்ல இந்த மாதிரி சொல்லிட்டான். வேறு யாரா பொண்ணு பையங்க யாரை பார்க்கட்டும் சொல்லி கேட்க அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் யாரையும் பார்க்க வேணாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி வந்து இப்போ எந்த கண்ட்ரியில் இருக்கா சொல்கிறாங்க. கரண்ட்லி இப்போ எங்கே இருக்கா சொல்கிறாங்க. இப்போது நான் இருக்கிறது இப்போது நெதர்லாண்டில் இருக்கேன் சொல்கிறேன். நெதர்லாண்டில் ஆமாம் அங்கே இருக்கேன் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் டேங்க தான் வந்துட்டு என்ன நீ வந்துட்டு செக் பண்ணுற அப்படி தானே சரி வச்சுக்கிறேன் ஒன்று அப்படி சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. இப்போ தான் டேசஸ் போகுது. இங்கே ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அவர் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுறாரு. அப்போ இவங்க கேட்குறாங்க உண்மையாக உனக்கு அந்த டைம் வேணாம் விட சொல்கிறாங்க. எனக்கு வேணாண்டா அவன் எதுக்கிட்ட எனக்கு அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல நான் எதுக்கு அவனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆகிருக்குண்டா ஆஃப்டர் தான் நம்ம டே தான் வந்து வீட்டுக்கு வர்றாரு. இங்கே எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக டே இருக்க மாட்டாங்க. ஏன்டா நீ எப்படா போகிறேன்னு தெரிய மாட்டேங்குதுடா அப்படி சொல்கிறாங்க. நீ எதுக்கு தான் அந்த பைலட் ஆனியோன்னு எனக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் டேவும் அம்மாங்க பாருங்கம்மா அது எனக்கு பிடிச்ச ஜாப்மா ஓகேவா எனக்கு இந்த கண்ட்ரி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் ஆசை. அதுவும் என்னோடய பேசஞ்சரை பத்திரமா கொண்டு போய் சேர்த்து இன்னொரு கண்ட்ரியில் சேஃபாக விட்டுறணும் அப்படின்னு என்னோடய ஆசை. அதுதான் நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நல்ல ஜாப் தான் இருந்தாலும் எங்களால் அதிகமாக நினச்சா பார்க்க முடியல நினச்சா வரவே முடியல அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணுங்கள் எனக்கு ஓனாக ஒரு ஜெட் வாங்கி கொடுங்க நான் எப்போலாம் நீங்கள் என்னை பார்க்க நினைக்கலாம் அப்போலாம் வந்து அதை வந்துடுறேன் சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கி கொடுக்குறது ரெடி தான்ப்பா ஆனால் நீங்கள் யாரும் வந்து இங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து அதாவது பிளேஸ் வேணும்ல சொல்கிறாங்க. அதுக்கே நம்ம வீட்டுக்கு கொண்டு ஒரு எம்டி கிரவுண்ட் கிடக்கல அதில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போகிறேன் அதாவது நிறுத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இவங்களாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க சும்மா. நம்ம டேவுமே வந்துட்டு ஆமாம் ஜின்னு அங்கே சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க நம்ம ஜின்னு வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு போகிறாரு உங்கள் பிரதர் இப்போ நான் காலேஜில் இருக்கானா வீட்டில் இருப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு இங்கே எப்படி இருப்பான் வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டில் ஆமாம் வீட்டில் தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஆன்ட்டி அங்கிள் சொல்கிறாங்க. அவங்களும் அங்கே தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அவன் நாளைக்கு மார்னிங் காலேஜ் போய்டுவானா அவன் காலேஜ் போய்ட்டு சொல்கிறாங்க. சரி நேரம் நம்ம வீட்டுக்கு போகலாம் ரெடி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு எதுக்கு சொல்கிறாங்க போனால் ரெடியாக இருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே தான் இவங்க ஜின்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஜின்னோட வீட்டுக்கு தான் வராங்க. ஜின்னுடைய அதாவது நம்ம நம்ஜோன்னு நம்ம அந்த பாப்பா ஜூனா பாப்பா நம்ம டே எல்லோரும் வராங்க. இப்போ நம்ம ஜின்னோட அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சு ஜின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஃபேமிலி வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. டே எப்போ வந்தா சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி நான் நேற்றா வந்தேன் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஜிமின் வந்து மேரேஜ் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. அதான் அவர் செக் பண்ணிட்டு சொல்கிறான்னு பண்ணுறாங்க. அவன் அப்படி தான் சொல்லுவான் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி என்ன நீங்கள் வந்துட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஐயோ வேணான்னு சொல்கிறேன் எப்போ சொல்கிறாங்க. அவன் அப்படி தான் சொல்லுவான் நீங்கள் ஒன்றும் இப்போ இது பண்ணிக்காதீங்க நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜின்னு என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அரேஞ்ச் பண்ணுங்கம்மா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரிட்டு மேரேஜ் ஆகுது. நீங்கள் நம்ம ஜிமின் அம்மா தான் ஜிமின் பாரு ஜிமின் மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. அம்மா எனக்கு வேண்டாம்மா அவன் என்ன செக் பண்ணிட்டாம்மா சொல்கிறாங்க. எப்போடா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் நம்ம ஜிமின் எங்களோட மேரேஜ் நடந்துச்சு இல்லைம்மா அப்போ அவங்ககிட்ட போய் பேசலான்னு போனோம்மா. சரி அப்போ வந்துட்டு நான் சும்மா தான் பேசினேன் அதுக்கு போய்ட்டு என்னை போன் துரத்தி விட்டாம்மா சொல்கிறாங்க. ஐயோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கே உங்களோட சண்டையெல்லாம் இங்கே பாருட தங்கம் அவன் வந்து சும்மா சின்ன வயசில் சொல்லியிருப்பான்டா சொல்கிறாங்க. நீ தானடா சொல்லுவேன் உனக்கு இந்த பைலட்லாம் ஆனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பைலட் ஆனால் பிடிக்கும் அப்புறம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி பசங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிவிடா அவன் வந்து பைலட் ஆஃபீஸர்டா நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கோன்றாங்க. பைலட்லாம் எனக்கு பிடிக்கணும் அதுக்காக அந்த டேங்க மட்டும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டோமா நீங்கள் வேறு யாரும் போலீஸ் ஆஃபீஸராக பாருங்கம்மான்றாங்க. போலீஸ் ஆஃபீஸராக அங்கே பாரு விளையாடாத மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேரேஜ் பண்ணி கொண்டுறாங்க அம்மான்றாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்போட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. சின்ன அங்கே தானே இருக்கான் அவன் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே மேரேஜுமே அரேஞ்ச் ஆகிடுது. இப்போ ஜிம்மின் தான் ஜானுக்கு வந்து குழம்பிட்டு இருக்காங்க. அங்கே பாருடா என்னோட அம்மா கேட்கவே மாட்றாங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இல்லைடா உன்னோட என் கூட தான் ஹாப்பியாக இருப்பா ஒரே வீட்டில்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். ஆனால் எனக்கு அந்த டேவை பிடிக்காதே சொல்கிறாங்க. டேவை பிடிக்காதவங்க எனக்கு டேவை பிடிக்காது சொல்கிறாங்க. இல்லை டேவை பிடிக்காதுன்னு சொல்கிறேன், ஆனால் நோட்டில் கிம்டையாங்கன்னு எதுக்குடா எழுதி வச்சிருக்க சொல்லி கேட்குறாங்க. அது சும்மா எழுதி வச்சேன்டா, எனக்கு யார் மேலேயுமே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்ததே இல்லையா, ஒரு அட்ராக்ஷனே வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் இவன் மேலே தான் வந்துச்சு. சரி அதை மறக்க முடியாமல் எழுதி வச்சிருக்கா அப்படி சொல்கிறாங்க. தப்பு இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் போய் என்னோட தப்பு, நான் இன்னும் மேரேஜ் ஆகிட்டு எனக்கு இது வேற ஒரு பர்சன் நேம் எழுதி வச்சு மாதிரி சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதில் மட்டும் இப்போ கூட பாரு எனக்கு அவங்க கூட தான் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அப்படி சாருங்க எனக்கு உண்மையாகவே உனக்கு பிடிக்கலையா இல்லை பிடிக்காம நடிக்கிறியான்னு தெரிய சொல்கிறாங்க. பாரு ஜான் உனக்கு புரியாது அதெல்லாம் நீ விட்டு அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ எனக்கு ஃபைனலாக மேரேஜ் டைம் வந்துடுது. எங்கள் ஜான் எல்லாருமே நின்றுருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம சின்ன நம்ம சின்ன நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜீவனா பாப்பா தான் வந்துட்டு சிம் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அழகாக இருக்க ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. ஏட்டே நீ ரொம்ப அழகாக இருக்க, என்னோட சிம் ஏதோ ஹர்ட் பண்ணது என்ன சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டே தான் வந்துட்டு ஜீவனாவை தூக்கிட்டு நான் இப்போ ஹர்ட் பண்ணாங்கன்னா சொல்கிறாங்க. நீ ஹர்ட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் சொல்கிறாங்க. அப்போ நினச்சி பார்க்குறாரு, ஓ அதை தான் சொல்லியிருப்போம் போல சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஃபைனலாக வெட்டிங்குமே அரேஞ்ச் ஆகுது. ரொம்ப அழகாக வந்துட்டு அவங்களோட வெட்டிங்குமே வந்து ரிங்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஹாப்பியாக நம்ம டே தான் ஜிம்மினோட பொருள் வேக்கஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் அப்படி நின்றுருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்மினோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, நல்ல 2 பசங்களும் ஒரே வீட்டுக்கு போயிட்டாங்க, ஹாப்பியாக இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிந்தா வாடா சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் எல்லாருமே வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்க போகிறோம், அவனுக்கு எதுவும் பயமே இல்லைடா ஜாலியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படியே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. இப்போ நம்ஜுன்னு சின்ன இவங்க 2 பேர் தான் நம்ம டேங்கோட ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக ஒரு மாதிரி அந்த பெட்ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜிமின் வேறு ஒரு ரூமில் தான் இருந்திருப்பாரு, வேறு ஒரு ரூமில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக நீட்டாக ரெடியாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேவும் அப்போ தான் அவர் வேறு மாதிரி ரெடியாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நம்ம தான் பார்க்குறாங்க. ஏன்டா உன்னோட தம்பிக்கு என் தம்பி பிடிக்கலன்னு சொன்னான், இவன் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணியாவது மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லி இவன் சொன்னான். ஆனால் என்ன 2 பேரும் வந்து ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தெரியலடா அது யாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க ரூம் போயிடுறாங்க. இங்கே ஜெனா பாப்பா தான் அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. இல்லை நான் போய் எனக்கு சிம்சிம் கூட தூங்குவா சொல்கிறாங்க. சிம்சிம் கூடயா? இல்லை அப்படிலாம் தூங்கக்கூடாது. இல்லைம்மா நான் அங்கே போகும்போது நான் சிம்சிம் கூட தானே தூங்குவேன் சொல்கிறாங்க. நீ அப்போ தூங்குடா இப்போ தூங்கக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியா சரி நாலுலேருந்து வேணால் தூங்கி சொல்கிறாங்க. அப்படியே சரி சரி சொல்லிட்டு அவளுங்க படுத்துக்கிறா. இந்த பக்கம் நம்ம டே தான் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அழகாக ரெடியாக வந்துட்டு இருக்காரு நம்ம ஜிமின். ஒரு மாதிரி கோவமும் இருக்குது, சேம் டைம் ஒரு மாதிரி இருக்குது. எப்படி மேரேஜ் பண்ணிட்டான் பார்த்தியா, என்னோடய அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு இவருமே உள்ளே போகிறாரு. கரெக்டாக அந்த ரூமில் வந்து உட்காந்துருக்காரு. டே தான் டோர் லாக் பண்ணிட்டு ஒய் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறோம். அப்படி சொல்லி திரும்பிக்கிறாரு. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி திரும்பிக்கிறாரு. ஏன்டா அப்படி பண்ணேன், எதுக்கு வந்துட்டு என்ன வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கிறேன், மேரேஜ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணேன் சொல்கிறாங்க. நான் வந்து ரிஜெக்ட் பண்ணேன் சொல்கிறாங்க. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டேன்? ஆமாம் நான் ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி எந்த பக்கம் ரிஜெக்ட் பண்ணேன்னு பார்க்கலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் பாருட்டே அங்கிட்ட வரதை போயிட்ட அப்படி சொல்கிறாங்க. என்னட்டே அங்கிட்ட வராது அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் பாருடி நம்மளோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. எங்கள் பாரு இப்படி டீலாம் போட்டு கூப்பிடாதே அந்த பக்கம் போ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் டீனு போட்டு கூப்பிடல, எங்கள் பாருடா நான் உனக்கு எனக்கு பிடிக்கும்டா அப்படி சொல்கிறாங்க. நீ தானே டேங்க அங்கே உள்ள பொண்ணுங்கிட்டலாம் அப்படி பேசிகிட்டு இருந்து தெரியுமா, என்ன வந்துட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட ஆசை வந்து கேட்டேன், உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எது இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு அப்ரோச் பண்ண ஒரு அது ஒரு பிரதர் இல்லாவாச்சே நம்ம கேட்கலாம் அப்படின்னு தானே கேட்டேன். நீ வந்து நானும் அப்போவே உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஏதோ அவன்கிட்ட லவ் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி வந்துட்டு அது இருந்தால் என்ன இல்லாட்டி உனக்கு எனப்போ அப்படி சொல்லி சொன்னடா சொல்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணுங்கிட்ட நீ எப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. இப்போது உனக்கு அப்போ நடந்துச்சு எங்கள் பாரு, அது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years இருக்குமா சொல்கிறாங்க. இருக்குமே சொல்கிறாங்க. எங்கள் பாரு அப்போ நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், நான் அப்போ தான் வந்துட்டு காலேஜ் படிச்சிருந்தேன் சரியா. எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு, நான் பைலட் ஆகுன்றது என்னோட ஆசை. சரி இப்போவே சொன்னால் நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடணும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் சரி அப்படி சொல்லி அனுப்புனேன். சாருக்கு அது அப்படியே கோவமாயிடுச்சோ அப்படி சொல்கிறாங்க. நீ தான் பதிலுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்ன ரிஜெக்ட் பண்ண, நான் தான் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்போ அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு இவர் பிள்ளை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு பக்கம் டேரக்ஷன் போய் போகிறாரு. பட்டே தான் ஐயோ இதெல்லாம் நான் என்னால் சமாளிக்க முடியாது போல அப்படி சொல்கிறாங்க. எங்கள் பாரு நான் தான் உன்ட்ட சொல்லிட்டேன்டான்றாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எத்தனையோ டைம் வந்து ட்ரை பண்ணிடா பேசுறதுக்கு, நீ தானடா வந்துட்டு ஒவ்வொரு டைம் என்னோட வீட்டுக்கு வரப்பலாம் முறுக்கிக்கிட்டு போனேன் அப்படி சொல்லிட்டு டைம் கேட்குறாங்க. ஆமாம் நான் அப்படி தான் போவேன், அதுக்கு என்ன வாங்கிப்போ அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு என்ன வா உனக்கு ரொம்ப வாய் அதிகமாகிடுச்சு வர சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருந்த பிள்ளை பூச்சி போது இப்போ என்ன எப்படி உள்ள பேசுகிற சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வாய் அதிகமாகிடுச்சு அதுக்கு இப்போ என்ன பண்ணுவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. வேணா நீ வேறு மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. வேறு மேரேஜா? ஓ நான் வேறு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி உன்னை
உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு அந்த டேரக்ஷன் வந்து படுத்துக்கிறாரு. இப்போ பார்த்தா நம்ம டே தான் வந்துட்டு இல்லை இது வேலைக்கு ஆகாது போல் சொல்லிட்டு எனக்கு தெரியும்டா அவனோட வீக்னஸ் எதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஷர்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் எதுவுமே பண்ணாமல் என்ன சவுண்டே இல்லாமல் இருக்குது சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே அந்த ஷர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னா ஃபுல்லாக பட்டன் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஐயோ கடவுளை ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா ஃபேஸை போய்ட்டு பெட்டில் வச்சு மறைச்சிக்கிறாரு. பார்க்காத ஜிமின் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாரு. ஒரு மாதிரி இருக்காரு. இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறேன்டா. நம்ம ஜிமின் டே தான். நம்ம ஜிமின் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருப்பாரு. எப்படின்னா டேக்கு ஒரு டைம் வந்துட்டு லீவ் விட்டுருந்துருப்பாங்க. அதாவது அவருங்க லீவுக்கு வந்திருப்பாரு. நம்ம ஜிமின் ஜின்னை பார்க்குறது அங்கே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போது நம்ம ஜிமின் தான் ஜின் தான் வந்துட்டு ஜிம்னா அந்த ரூமில் போய்ட்டு ஒரு திங்ஸ் இருக்க எடுத்துகிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓ சரி சொல்லிட்டு அவரும் போயிருப்பார். அந்த ரூமில் தான் நம்ம டேயோட ரூம் தான் அது. அங்கே டே என்ன பண்ணியிருப்பார், நான் குளிச்சுட்டு ஓப்பன் அந்த குளிச்சுட்டு நின்றுருப்பார். அப்படியே ஷார்ட் கிளாஸாக வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஜிமின் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பார். ஸ்டன்னாக நின்றுருப்பார். அவர் கொஞ்சம் கூட ஐஸ் எமிக்காமல் பார்த்துட்டே இருந்திருப்பார். அதை வந்துட்டு இவர் பார்த்துட்டாரு. ஓ சாருக்கு இப்படி வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அதான் வந்து பண்ணுறாரு. நம்ம ஜிமின் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்துட்டு டர்ன் பண்ணி கீழே படுத்துக்கிறாரு. ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து கமிச்சு வச்சிருக்காரு. இப்போ டே பார்க்குறாரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டானோ இப்போ அந்த வீக்னஸ்லாம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி வேறு என்ன ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு அவருமே வந்துட்டு பக்கத்தில் போகிறாரு. என்ன ஜிமின் எதுவுமே இது பண்ணவே மாட்டேன்றாரு. பாட்டே தான் இங்கே பாருடா நீ இதுக்கு மேலே பண்ண நினச்சிக்க சத்தியமாக எனக்கு வந்து எனக்கு பொறுமையாக இல்லைடா நான் எதனா பண்ணிவிட்டு பார்த்துக்க சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே கண்டுக்காம அப்போது நீ ரிஜெக்ட் பண்ணல நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு பேசுறது நிமித்தவே இல்லை. அப்படி தூங்கிட்டே இருக்காரு. ஜிமின் டேக்கு ஒரு கட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாகிடுது. அவரும் போய் பக்கத்தில் படுத்துறாரு. எதுவுமே சொல்லாமா. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமினோட ஸ்மைலை கண்ட்ரோலே பண்ண முடியல. நேற்று ஒரு நைட்டு அப்படி பண்ணதான் பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்துட்டு அமைதியாக இருந்தேன். எனக்கு ஏன் என்னை பற்றி வீக்னஸ் மாதிரி அவர் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி அமைதியாக இருந்துச்சு வெளில வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜின் தான் பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. என்ன எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆமாம் இவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொன்னானே அப்போ அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம நம்ஜின்கிட்ட தான் போய்ட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு ஹேங் சொல்கிறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை ஹேங் எனக்கு உங்களோட ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் போட்டு தராங்களா ஏதோ ஒர்க்கா என்னடா இப்போ தான் நீ முடிச்சிருக்க ஸ்டடீஸ் சொல்கிறாங்க. இல்லை ஹேங் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது எனக்கு வந்து ஒர்க் போகணும்னு ரொம்ப ஆசை அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி இருடா கொஞ்சம் டேஸ் போகட்டும் இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே சொல்கிறாங்க. ஒருத்தர் அப்படியே வந்துட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் வந்துருப்பார். நைட்டு ஃபுல்லாக ஜிம்மில் பார்த்துட்டே அதனால் கண்டில் ரெடிஷாக இருக்கும். அதை கீழே இறங்குறாரு. அப்புறம் ஜிம்னா தான் அச்சா டே உனக்கு என்னாச்சு ஏன் ஐஸில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா வராங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டேவோட அம்மா நம்ம நம்ஜனுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. சின்னக்கு மட்டும் தான் தெரியுது ஏன் அப்படின்னு சொல்கிற ரீசன். ஆனால் இவங்க யாரும் புரிஞ்சிக்காமல் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. டேங்க அஷேம்டால உனக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கா ஹாலில் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படி கம்மில் உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம ஜிந்தா வந்து நம்பிச்சுக்கிட்ட எங்கள் பாரு நீ தப்பாக நினச்சிக்காதடா அவங்க எதுவுமே நடக்கலாம் சும்மா தூங்காமல் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. சரி டைம் எடுக்கும் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்படி ஒரு ஆல்மோஸ்ட் 1 வீக் போயிருக்குடா. நம்ம ஜிமினை நம்ம டேவை திரும்பவே இல்லை. டே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவருக்குள்ள இதுக்கு ஒரு இடத்துல முடியவே இல்லை. இப்படி இருக்காமல் பாரு நான் எவ்வளோ ட்ரீம் வச்சுருக்கேன் இவங்க கூட. இவனை பார்த்த பேர் பிடிச்சிருச்சு. அதுவும் நான் எங்கள் அம்மா கிட்ட அப்போவே சொன்னேன். அம்மா எனக்கு மேரேஜ் போனால் இந்த பையனை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது அவங்களே சொன்னாங்க சரிடா ஹேங் மேரேஜ் முடிச்சு நல்லா கொஞ்சம் டேஸ் போகட்டும் அவன் படித்து முடிச்சு அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சொன்னால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவானே ஸ்டடீஸ் பண்ண மாட்டான் இது நம்மளுக்கும் வந்துட்டு பைலட் ஆகணுமே அதான் ட்ரீம்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். இவனை இப்படிலாம் பண்ணுறான் சொல்கிறாங்க. உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு பர்சன் தான் கால் பண்ணுறாரு. இங்கே பாரு உங்கள்கிட்ட ஒரு ஜெட்டு இருக்கிறத கொடுக்குறதா சொல்கிறாங்க. என்னோடய ஜெட்டை எதுக்கு உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. சாருக்கு எதுக்குலாம் ஜெட்டு நீ ஒரு பைலட் தான் அதுக்காக உன்னை ஜெட் கொடுக்கணுமா சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே தரேன் எப்போ என்ன சொல்கிறாங்க. நாளைக்கு சொல்கிறாங்க. நாளைக்கா சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போட்டே தான் இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ஜிமின் பார்க்குறாரு எங்கே போயிட்டான் அவங்க கொஞ்சம் காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. 1 வீக்காக சுற்றி வந்தார் சொல்லி பார்க்குறாங்க. ஜிந்தை பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜின்னா எங்கன்றாங்க. உண்மையை சொல்லி உனக்கு டேவை பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி உண்மையை சொல்கிறேன் என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு டேவை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் என்னடா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டேவை ரொம்ப பிடிக்குதாங்க ஏங்கன்னா ஆனால் என்னன்றாங்க ஒன்று வந்து அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதானே சொல்கிறாங்க. அங்கே பாருடா உண்மையை சொல்லிடுறேன் நான் அவன் என்னோட மேரேஜ் போய் உனக்கு பிடிச்சிருச்சுடா சரி அப்போவே ஆண்டி எங்கள்கிட்ட பேசிட்டான் என்ன நீ வந்து அவனுக்கு வந்து ட்ரீம் வந்துட்டு பைலட் ஆகணும்டா. சரி எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோமோ இப்போ சொன்னால் லவ் அப்படின்னு போயிட்டா எப்படி நம்மளோட பிரதரெல்லாம் தானே இருக்க போகிறான். அவன் இங்கே தானே இருக்க போகிறான். நம்மளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதே இல்லை. சரி வெயிட் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தாண்டா அவன் அந்த மாதிரி பேசியிருக்கான் அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறீங்க. ஆமாண்டா உண்மையாக தான் அவனே சொல்லுவான். ஒவ்வொரு டைம் வரும்போது உன்னை பற்றி கேட்பாண்டாங்க வந்தாலே உங்களோட தம்பி எப்படி இருக்கான் எப்படி நல்லா படிக்கிறான் எல்லாமே கேட்டே இருப்பான். உன்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரியும்டா. நான் வந்து கொஞ்சம் பைலட் ஆனதுக்கப்புறம் நீ ஸ்டடீஸ் முடிக்கும் போது மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் நீ ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. உனக்கு உண்மையை
பிடிக்குமா பிடிக்காது சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க கொஞ்ச நாள் சுற்ற விடலான்ட்டு சுற்ற விட்டே தானே அவன் கிளம்பி போயிடுவான். எங்கே சொல்கிறாங்க அங்கே பாருடா அவன் பைலட்டு அவன் எப்போ இங்கே வருவான் எப்போ அங்கே போவானே தெரியாது. இங்கேருந்து போனோன்னா வர 2 மந்த் 3 மந்த் ஆகும் நான் வரதுக்கு சொல்கிறாங்க. ஐயோ அப்புறம்ன்றாங்க இப்போ எங்கே போயிருக்காரு சொல்கிறாங்க. நீ பேசவே இல்லையா அப்போங்கிட்ட? நான் பேசவே இல்லை சொல்கிறாங்க. எப்படிலாம் இருக்கக்கூடாது ஜிமின் பேச சரியான்றாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஆமாம் ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு ரூமுக்கு வந்து வரதுக்கு வந்துருப்பாரு. அப்போ ஜிமின் டேபிளில் ஷர்ட் எடுத்து ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டுருப்பாரு. ஏதாவது பார்த்துருக்காரு என்ன பண்ணிட்டு ரூம்லாம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு பிடிச்சினா ஓப்பனாக சொல்லிட்டு சரி அப்படி பிடிக்காத மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா அவன் வந்துட்டு ஹாட் ஆனதுக்கப்புறம் நீ போய்ட்டு ஐயோ சாரி அப்படின்னு சொன்னிச்சுக்கா சரி வர சரியா இந்த மாதிரிலாம் இது பண்ணாத லவ்வில் சரி ஈகோவே இருக்கக்கூடாதுரா அப்படி சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுறதானே அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க உங்களுக்கு எப்படி ஹேங் தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ அவன் லவ் பண்ண சொல்லிட்டு அவனும் லவ் பண்ணுறான் சரியா. இந்த ஆக்டிங்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் ஈகோலாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்போ அவர் எந்த கண்ட்ரிக்கு போவான் இப்போ ரிட்டர்ன் வருவானே சொல்ல முடியாது சொல்கிறாங்க. அச்சோன்றாவும் ஆமாம் அப்படி சொல்லிட்டு சரி போ அப்படி சொல்லிடுறாங்க. ஜிமின் ரூமுக்கு வந்துடுறாரு. நீ என்னை விட்டுட்டு அங்கே இங்கே போயிடுவே ஐயோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. 1 வீக் நான் ஒரு சுற்ற விட்டுட்டேன் டேயாங் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் டேயாங் அதனால தான் என்னோட நோட்ஸ் எல்லா நோட்ஸையும் நான் வந்துட்டு கிம் டேயாங் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் தெரியுமா. நான் அவனை விட்டுட்டு இருந்ததே இல்லையே சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது ஒரு நினைக்காம இருந்ததே இல்லை அவனோட பேக்கு என்கிட்ட அப்படியே இருக்கே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது கொஞ்சம் ஈகோ அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நீ வந்து ரிஜெக்ட் பண்ணால் எனக்கு கோவம் வரதா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு ஒரு ஜெட்டை தான் அது ஃபுல்லாகவே அழகாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாரு. எப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த இதுக்குள்ள வெட்டிங் நைட் அரேஞ்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜெட்டையே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் எப்படின்னாக்கா அவரை வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனை வந்துட்டு இப்போ வந்துட்டு ட்ரைவ் பண்ண சொல்லியே வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுவும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை. அது வந்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஓகேங்களா. அந்த ஜெட்டே வந்து ஜங்கோட தான். அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எனக்காக நைட்டு வந்து நீ வந்துட்டு இது வந்துட்டு நீ வந்து நீ தான் வந்து எனக்காக இன்றைக்கி பைலட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. சரி ஓகே சொல்கிறாங்க. டேங் சரி ஜங்கு சரி 2 பேரும் பைலட் தான். அதனால தான் அந்த இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாரு எல்லாமே அரேஞ்ச் ஆகிட்றா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரிலாம் போக சொல்கிறாங்க. நான் எந்த கண்ட்ரினாலும் போகண்டா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா ஜஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கீழே வந்து லேண்ட் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. அப்படி அதுக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள கண்ட்ரி ஏதாவது ஒன்று லேண்ட் பண்ணிடலாமா சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஏன்னா டே வந்து ஜங்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவருக்காக இவர் என்ன பண்ணுவார் இவருக்காக அவர் என்ன பண்ணுவார். நம்ம ஜிமின் டே தான் நைட்டு வீட்டுக்கு வராரு. ஜிமின் பார்த்துட்டே இருக்க ரூமில் உட்காந்துருக்காரு. எப்போ வருவாங்க அந்த டேங்க அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேவும் கரெக்டாக ரூமுக்கு வந்துடுறாரு. ஆனால் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ போய் எப்படி பேசுறது 1 வீக்காக பேசாமல் சுற்ற விட்டுட்டோம். இப்போ என்ன எப்படி பேசுறது அப்படி சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டே வந்து பார்க்குறாங்க என்ன இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கான் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு டேரெக்டாக போய்ட்டு ஷவர் பண்ணிட்டு வெளில வந்து ட்ரெஸ் தான் பண்ணுறாரு. ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பு அப்படி சொல்கிறாங்க. எங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. ரெடியாக சொன்னால் ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ தான் கேள்வி கேட்டே இருப்பியா சொல்கிறாங்க. இல்லை எங்கன்னு சொன்னா அப்படி சொல்கிறாங்க. அவருக்கும் தெரிஞ்சது ஜின்னு வந்து ஃபோன் பண்ணி நம்ம டேக்கிட்ட சொல்லிட்டாரு எல்லாத்தையுமே. இந்த மாதிரி அவன் லவ் பண்ணுறான் சும்மா கோவத்தில் இருக்கான் அவன் மேலே சொல்லிட்டேன். இப்போ டைமே வந்துட்டு எனக்கும் தெரியும் இப்போ நான் பண்ண போகிறதுல அவர் சமாதானம் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பற்றி பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு ரெடி ஆகுறாரு. ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. 2 பேருமே வந்து வீட்டில் சொல்லிட்டு வெளில தான் வராங்க. ஆமாம் இப்போ எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு காரில் தான் கூட்டிகிட்டு வராரு. ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு எம்டி லேண்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இப்போ இவங்க வந்து நிற்கவும் கரெக்டாக அங்கே ஒரு ஜெட் வந்து லேண்ட் ஆகுது. பார்க்குறாங்க இது என்னது சொல்கிறாங்க. இப்போ எங்கன்னா நீங்கள் எங்கே ஒர்க்குக்கு போக போகிறீங்களா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. என்ன ஒர்க்குக்கா ஆமாம் ஒர்க்குக்கு தான் போக போகிறீங்களா அப்படி சொல்கிறாங்க. என்ன வந்து நான் உங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ண தான் வந்திருக்கேனா சொல்லி பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறாரு அவர் எங்கே பாரு நீ ஒன்று சென்ட் ஆஃப் பண்ண வரல நம்ம 2 பேர் தான் போகிறோம்னு சொல்கிறாங்க. 2 பேருமா லக்கேஜ் சொல்கிறாங்க. லக்கேஜ்லாம் வேணாவா சொல்கிறாங்க. அப்படி அதுக்கு இது சொல்கிறாங்க இது ஓன் ஜெட்டு வா அப்படி சொல்லி வந்து ஹேண்ட் வந்து கொடுக்குறாங்க. 2 பேருமே ஏறுறாங்க. இப்போ முன்னாடி யார் பைலட்டாக இருக்காங்க நம்ம ஜிமின் வந்து பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் அவர் டேரெக்டாக ஏறாரு. பார்த்தா அது ஃப்ளைட்டில் எல்லாமே டோட்டலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இது என்ன அப்படி சொல்கிறாங்க. ஃபுல்லாக பெட்டு அழகாக வந்து ஒரு மாதிரி டெக்கரேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளேயே வந்து ஒரு டேபிள் கேக்கு ஒரு மாதிரி கேண்டில் லிஸ்ட் டின்னர்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு. டேங்க இது என்ன சொல்கிறாங்க. உள்ளவா அப்படி சொல்லிட்டு லாக் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன சொல்கிறாங்க இங்கே அப்படி சொல்லிட்டு ஒரு சீட்டில் அழகாக சீட்லாம் வச்சு அதில் வந்து எல்லாமே சீட் போட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படியே உட்கார முடியாது. அதனால் வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. அதில் கூட சீட் போட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கிட்ட ஏங்க சொல்கிறாங்க. அது நம்ம எதுக்கு இதில் போய் சொல்கிறாங்க. நம்மளை கிட்னாப் பண்ணிட்டு போகிறேன் கிட்னாப் பண்ணி போகிறீங்களா எங்கே சொல்கிறாங்க. ஒரு அரபி நாட்டுக்கு அந்த அரபி நாட்டுக்கு ஐயோ சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படிலாம் இல்லைடா ஜஸ்ட்டு ஒன்று வெளில தான் கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. எங்கே சொல்கிறாங்க. ஐயோ கேள்வி கேட்காத இந்த சாப்பிட சொல்கிறாங்க. 2 பேருமே சாப்பிட்றாங்க. அதில் அழகாக வந்து கேக் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஹாப்பி வெட்டிங் நைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹாப்பி வெட்டிங் நைட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கே என்ன போட்டிருக்கு இந்த கேக்கில் சொல்கிறாங்க. என்ன போட்டிருக்கோ அதான் போட்டிருக்கு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ 2 பேரும் கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. கட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு 2 பேருமே கட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு பக்கத்தில் இன்னொரு பர்சன் இருக்காங்க. அதை அவங்களோட ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க.
அதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. நம்ம காயினே வச்சுப்போம் ஓகேங்களா. காய் ஜங்க் தான் அங்கே இருக்காங்க. அம்மா எதுக்குடா இவன் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. உன்னை உள்ளே என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு நம்மள்ட்ட காட்டவே இல்லை சொல்கிறாங்க. அது எதுக்குடா நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் 3 ஹவர்ஸ் மட்டும் சொல்லியிருக்கான் சரியா. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்போலாம் ஆசைப்படாத சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. டே அப்பலாம் பண்ணக்கூடாது அமைதியாக சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு இப்போ இவங்களும் ட்ராவல் ஆகுது. நம்ம இவங்க 2 பேரும் டின்னர் அதிலே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான். டக்கு டக்குன்னு எல்லாமே அது மூவ் ஆகுது. இப்போ நம்ம ஜெமினி பார்க்குறாங்க. ஆமாம் இதில் உள்ள சீட்லாம் எங்கே சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ண அகைன் சீட்டாக மாறுது. அதுக்கப்புறம் இது அகைன் பெட்டாக வருது. எப்படி தான் அதில் கண்டுபிடிக்கிறாங்களோ சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரோஸ் எல்லாம் ஒரு ரோஸ் பட்டல்ஸ் அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஆமாம் ஏங்க இது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த பெட்டுக்கு முன்னாடி அழகாக நீல் ரோல் பண்ணுறாரு. நீல் ரோல் பண்ணிவிட்டு ஒரு செயின் தான் எடுக்கிறாரு. இங்கே பாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒன்று உண்மையாக பிடிக்கும் சரியா. பிடிச்சிருந்துச்சுடா உன்னை. சரி கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். நம்ம வந்து சொல்லிக்கலாம். நம்மளோட பிரதரில்லா தானே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். சரி அவன் வந்து படிக்கட்டும். நம்ம ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீ என்னன்னா இதே சாக்குன்னு சொல்லிட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. பின்ன நீ என்ன ரிஜெக்ட் பண்ணலா சொல்கிறாங்க. இப்படி என்ன ஸ்டில் என் மேலே கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. கோவமாக இல்லை சொல்கிறாங்க. பின்னான்றாங்க கொஞ்சம் கோவம் தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த கொஞ்சம் கோவத்தை இப்போ சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. சரி இது என்ன இப்போ லவ் பண்ணுறியா இல்லையா சொல்ல அது மட்டும் சொல்லுறாங்க. ஏன்னா லவ் பண்ணால் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன். லவ் பண்ணலன்னு சொன்னால் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறட்டே நீ அப்படி சொல்கிறாங்க. ஆமாங்க பாரு இப்போ என்னை லவ் பண்ணுறேன் அப்படி சொன்னால் எல்லாம் ஸ்மூத்தாக சாஃப்டாக போகும். அப்படின்னு வச்சுக்கேன் ரொம்ப ரஃப்பாக டஃப்பாக அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஜிம்முக்கு பயந்துடுறாங்க. டேங் நீ நீ இப்படிலாம் பேசுவியா சொல்லி கேட்குறாங்க. இப்படிலாம் அம்மா அதை சரியா இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட ஆக்டிங்லாம் பண்ணாது என்ன பயந்த மாதிரி எனக்கு தெரியும். நீ உனக்கு என்ன அளவுக்கு உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் நீ ஒத்துக்கலை. நீ உன்னோட ஈகோ விட்டுட்டு என்னை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா எல்லாம் ஸ்மூத்தாக போகும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் சொல்கிறாங்க. ஜிவன் பார்க்குறாரு. இல்லைடா இதுக்கு ஒரு ஃபைட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் டேங் ஓகே எனக்கு பிடிக்கும் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஓகே தானே நானும் ஓகே தான் சொல்கிறாங்க. அப்போ ஓகே குட் பாய் எப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்து எந்திரிச்சிட்டு அந்த நெக்லஸ் தான் வந்துட்டு ஜிவனுக்கு வேர் பண்ணி விடுறாரு. ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. அம்மா இது என்னது வந்துட்டு சொல்கிறாங்க. இதுனா 3 அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது உனக்காக நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீ தானாகவே சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. தானாகவே என்ன சொல்லணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லவா அப்படி சொல்லிட்டாங்க. லைட்டு அங்கே உள்ள அந்த ஃப்ளைட்டோட லைட் வந்து ஆஃப் ஆகுது. இப்போ அது வந்து மூவ் ஆன் ஆகுது. அது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கும். இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வந்து பயமாக இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சுவிட்ச் மாதிரி ஆன் பண்ண கரெக்டாக அவங்க 2 பேரும் பெட்டில் போய் லேண்ட் ஆகுறாங்க. பார்க்குறாங்க. இங்கே பாரு இந்த பெட் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மட்டும் தான் மூவ் ஆன் ஆகும். அது வந்து மூவ் ஆன் ஆகுது பயப்படாத சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி நீங்கள் பைலட் தான் அதுக்காக ஒரு ஃப்ளைட்லேயே வா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல சொல்கிறாங்க. ஒரு பைலட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் நைட் நடக்கிறதும் தப்பு இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க டேங் பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிடுறாங்க. போட்டே நான் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக சரி இங்கே பாரு நான் வந்துட்டு ஃபுல்லாக கேட்குறேன் உனக்கு ஹானஸ்ட்டாக எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்களை ஹானஸ்ட்டாக பிடிக்கும்ட்டே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் லைவ்ல ஈகோன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஈகோ இருக்க தான் செய்யும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த ஈகோலாம் இப்போ எப்படி காணாமல் போகுது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பட்டே ஜிம்மோட நெக்கில் போய் லைட்டாக கிஸ் பண்ணேன். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே வேண்டாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பைட் கொடுத்துட்டே இருக்காங்க. நெக்கு ஃபுல்லாக பைட்டு நெக்கு இயர்ஸ் அப்படி சொல்கிற மாதிரி பைட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. டேங் வேண்டாம் டேங் சொல்கிறாங்க. அப்படியா சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அவருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு பார்த்துட்டே அன்னைக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். டேக் வந்துட்டு பைலட் ஆகணுன்னு ஒரு ட்ரீம் அதனால தான் இப்போது அவர் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மின் டேங்க வந்து அவரே வந்து கிஸ் பண்ணுறாரு வாண்டடா. டேவோட நெக்கை இவரே பைட் பண்ணுறாரு. டேவோட லிப்பு போய்ட்டு இவரே அதை அட்டாச் பண்ணுறாரு. டேக்கு புரிஞ்சிடுது. ஸோ சார் மூணு பண்ணிட்டீங்களோ சொல்லிட்டு அவர் வந்துட்டு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் வந்துட்டு அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மினி வந்துட்டு டேங்க ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க. டே ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வேணும்னு தான் பண்ணீங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். நீ ஓகே சொல்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் இனிமேல் தான் வந்துட்டு ரியல் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. டேங் வேணாம் சொல்கிறாங்க. வேணாம் சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து வேணும்னு அர்த்தம் ஓகேவா எனக்கு புரியும் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ நிஜமாக அப்படி சொல்லட்டே சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா வேணும்னு அர்த்தமாக எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. அவர் ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ காகிதம் சொல்கிறாரு. என்னடா ஒரு சவுண்டு கூட சொல்கிறாங்க. இப்போ
ஜகு தான் வந்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. இங்கே உனக்கு என்ன வந்து சவுண்டு என்ன சொல்கிறாங்க? இல்லைடா அவங்க என்ன தான் பேசுவாங்க சொல்கிறாங்க. அப்புறம் மாறி பார்க்குறாரு. அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போ இதை வந்துட்டு நான் என்ன யோசிக்கிறேன் அவங்க வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருடா அமைதியாடா அக்கா இப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து பாட்டுக்கு ஃப்ளைட் வந்து இதுவாக ஓட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே இருக்கும். ஜிமின் ரொம்ப பெக் பண்ணிட்டு இருக்காங்க. டேயாங் விட்டுரு அப்படி சொல்கிறாங்க. முடியல டேயாங் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எவ்வளோ என்னை ரிஜெக்ட் பண்ணுறல 1 வீக்காக உங்கள்கிட்ட சுற்றி வரேன் அப்படி ரொம்ப ஓவர் பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் தான் இப்போ ஓகே சொன்னேன்னே சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே சொல்லியிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. டேங் சாரி டேங் விட்டுரு அப்படி சொல்கிறாங்க. விட முடியாது பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு இன்னும் 1 ஹவர் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. 1 ஹவராக சொல்கிறாங்க. வேணாம் டேங் முடியாது சொல்கிறாங்க. 1 ஹவர் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணால் ஜிமின் அவ்வளோதாங்க. டேங் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவர் எவ்வளோ ஐ லவ் சொன்னாலும் விடவே மாட்டேன்றாரு. ஃபைனல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கே பாவமாக போயிடுது. ஜிமினுக்கான டேஸாக வந்துட்டுருக்கு. இப்போ அவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. சரி ஓகே விட்டுறேன் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரீத்தாக இருக்குது. 2 பேருக்கும் ஒரு பயங்கரமாக ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்காங்க. டேங் ரொம்ப 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 பேட் டேங் நீ எப்படி சொல்கிறாங்க. ரொம்ப பேட் அப்படி சொல்கிறாங்க. நான் ரொம்ப பேட் அங்கே பாரு இனிமேல் என்கிட்ட நான் எதனா சொல்லும்போது ரிஜெக்ட் பண்ணுறது இந்த மூஞ்சை திருப்பிட்டு போகிறதெல்லாம் பண்ண வச்சுக்கேன். இதை விட எக்ஸ்ட்ரா இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ வந்து 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ஆமாம் 2.5 ஹவர்ஸ் போயிருக்கா. இதுக்கு மேலே என்ன பண்ணுவோன்னா ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஏஸில் வந்து ஹேண்ட் வந்து வச்சுக்கிறாங்க. டேங் அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. என்ன இதுக்கு பயந்துட்டு சொல்கிறாங்க. என்னடா அன்றைக்கி நான் ஷர்ட்லெஸ்ஸாக நின்னப்போ ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தியா சொல்கிறாங்க. பாருங்க நான் ஜஸ்ட்டு பார்த்தேங்க நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்க்கல சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்போ நான் அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு அச்சோ பேபி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் நான் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் பேட்டை என்கிட்ட போட அப்படி சொல்லி தள்ளி விடுறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க. அச்சோ ஒன்றும் சொல்ல அப்படி சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாரு. ரொம்ப பயப்படுறாரு. இப்போ டே ரொம்ப ஹாப்பியாங்க பாரு ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. இப்போ டே ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் உண்மையாக அவ்வளோ லவ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறேன்டா அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவனை நிறைய இடத்துல வந்து ஹர்ட் பண்ணிட்டானா அதனால தான் சரி இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ண சொல்கிறாங்க. ஏன்றாங்க அங்கே பாராட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம லேண்ட் ஆகிட்டோம் சொல்கிறாங்க. அப்படியான்றாங்க. அவர் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. நம்ம இப்போ மேலே பறந்துட்டுருக்கோமா சொல்கிறாங்க. ஆமாம்மா மேலே பறந்துட்டு தான் இருக்கீங்க ஒரு பைலட் கூட அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒரு பைலட் பிரதர் இல்லாமல் இருந்தது ஃபஸ்ட்டு இருந்தீங்க அப்புறம் இப்போ ஹஸ்பண்டாக ஆனீங்க இப்போ பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ எந்திரிடா பார்த்து சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் எந்திரிக்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள பெட்டு எல்லாமே வந்து சீட்டாக அரேஞ்ச் ஆகுது. எல்லாமே அவர் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ண அதெல்லாம் சீட்டு அப்படியே வந்து ஒரு சீட்டாக இதாகிடுது. அந்த ஃபுல் பிளேஸ்லேயுமே க்ளீன் பண்ணுறாரு. ஜிமின் அமைதியாக போய்ட்டு ஒரு சீட்டில் உட்காந்துறாரு. ரொம்ப டயர்டாக இருக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஐயோ இவ்வளோ மெஸ்ஸு யாராவது எப்போ அவனை கூட்டிகிட்டு போகிறத சொல்லிட்டு இங்கே வா அப்படி சொல்லிட்டு அங்கேயே ரெஸ்ட் ரூம் இருக்க போய்ட்டு அழகாக வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் வந்து இது பண்ணி விட்றாரு. ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு உள்ளே வராங்க. 2 பேரும் கரெக்டாக வந்து அவங்க ஃப்ளைட் போய் லேண்ட் ஆகுது ஒரு பிளேஸில். அது எங்கன்னா இவங்க வந்துட்டு கொஞ்சம் நேரத்தை கொண்டு எங்கே தேடிப்பாங்களோ அதே பிளேஸ்க்கே வருது. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன நம்ம இங்கே வந்துட்டோமா சொல்கிறாங்க. வேறு எங்கன்னா போகணுமா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நம்ம இங்கேயே வந்தோம் அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி கரெக்டாக இங்கேக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தோம். இல்லை இது கரெக்டாக ஒரு லொக்கேஷன் இதுக்குள்ளே தான் மட்டும்தான் இது போகணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அது கரெக்டாக இங்கே போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ரவுண்ட் அடிச்சு கீழே வந்துடும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்கம்மா. இதை யார் ஓட்டுனது அப்படி சொல்கிறாங்க. இதை யார் ட்ரைவ் பண்ணதுன்னு கேட்குறேன். இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் காமிக்கிட்டா சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிமின் இல்லை வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்றாங்க எனக்கு என்ன பார்க்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறா. இப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. அங்கங்கே நெக்கில் ஒரு ஹிக்கிஸாக இருக்குது. ஃபேஸ் வரைக்கும் இருக்கும். ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சரி நீ வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம டே தான் வந்துட்டு கரெக்டாக அங்கே போகிற அந்த சைடு நம்ம ஜங்கு தான் ஆப்போசிட் இறங்குறாரு. ஜங்கா சொல்கிறாங்க என்னடான்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சரி ஓகேடா நான் வந்துட்டு என்னோட ஜிம்மில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன். நீ உன்னோட ஜெட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. தேங்க்ஸாக சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு டே தான் வீட்டுக்கு வராங்க. ஜிம் ரொம்ப டயர்டாகிறாங்களா வீட்டுக்கு கார் விட்டு இறங்கிட்டு அங்கே சொல்கிறாங்க. என்னன்றாங்க என்னை தூக்கிட்டு போங்களான்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தானே வா அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. இப்போ நல்ல வேலை வீட்டில் யாரும் இல்லை சொல்கிறாங்க. இவங்க வரது ஒரு இயர்லி மார்னிங் தான். வீட்டுக்கு வந்துட்டு அழகாக பெட்ரூமுக்கு படுக்க வச்சுறாரு. ஜிமின் ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. இந்த டேங் எப்படி இருக்கான் பாரு. நான் இனிமேல் அவங்ககிட்ட வந்துட்டு எதுவுமே எடுத்து பேச மாட்டேன். சண்டை போடவே மாட்டேன். ஐயோ ரொம்ப மோசம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி படுத்துக்கிறாரு. இப்போ ஜிமின் விட்டு டே பார்க்குறாரு. நான் இவனு வேறு என்னென்னமோ நினச்சேன். பார்க்க ஒரு குழந்த மாதிரி இருக்கானே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. நான் அன்றைக்கி எப்படி என்னை பார்த்ததை வச்சு நான் வேறு மாதிரி ஜட்ஜ் பண்ணிட்டேன். அங்கே போய் பார்த்தது சார் அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரே சொல்லி பார்க்குறாங்க. இவ்வளோ இதெல்லாம் பண்ணக்கூடாது போல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. இப்போ ஜிமின் போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு நல்லா அழகாக கூட்ட தூங்குறாரு. இதை ஸ்டார்டிங்கில் நீ ஃபஸ்ட் டே பண்ணியிருந்தேன் நான் ஏன் அவ்வளோ பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃப்ளைட்டில் இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லை அப்படி சொல்லிட்டு மாதிரி பார்க்குறாரு. இப்போ கரெக்டாக நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. எந்திரிக்க மாட்டேன்றாரு. எந்திரிடா அப்படி சொல்கிறாங்க. நான் எந்திரிக்க மாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஹேங்லாம் வந்தாலும் சரி தப்பாக நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. ஐயோ ஹேங் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துறாரு.
இப்போ டோர் வந்து நாக் ஆகுது. இது யாரு சொல்கிறாங்க. ஐ திங்க் ஜூனான்னு நினைக்கிறேன். ஜூனாவா அப்படின்னு சொல்லிட்டு டேய் இரு நான் வந்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம் வேகமாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு டேய் பார்க்குறாரு. டேய் இருடா சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் போய் பாத் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேறு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூனா நின்றுட்டு இருக்கா. ஜூனா சொல்கிறாங்க, ஆமாம் 2 பேரும் இது எங்கே போனீங்க அப்படி சொல்கிறாங்க. எங்கே போகணுமா? சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு. அப்படியா? நான் இங்கே வந்து தூங்கலான்னு நினச்சேன்னா நீங்கள் 2 பேரும் காணும், அதான் கேட்க வந்தேன் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சாரி ஜூனா, நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்க்க போயிருந்தோம், டைம் ஆகிடுச்சு, மார்னிங் வந்தோம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் மாதிரி நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஃபீவர் வர மாதிரி இருக்கா? அச்சோ இரு நம்ம அம்மாட்ட போய் சொல்கிறேன், உனக்கு எதனா கஷாயம் போட்டு தருவாங்க சொல்கிறாங்க. கஷாயமா? ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாண்டி சொல்கிறாங்க. இல்லை இரு நான் போய் போட்டு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஜூனா ஓடி போயிடுறா. இப்போ ஜிம்மில் தான் வந்துட்டு டேவை திரும்பி பார்க்க பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்டா அவகிட்ட இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா தப்பாக நினச்சிப்பான்னு சொல்கிறாங்க. அது அவன் ஏன்டா தப்பாக நினச்சிக்க போகிறா, அவருக்கு புரியாததெல்லாம் இரு சொல்கிறேன். கீழே போயிட்டு நம்ம டே தான் வந்துட்டு ஜின்கிட்ட சொல்கிறாரு. ஜின்னுக்கு பார்த்ததே புரிஞ்சிருது. ஏன் வந்துட்டு அம்மா அங்கே பாருங்க நம்ம ஜிம் இருக்கானே, ஆமாம் அவனுக்கு ஏதாச்சும் ஃபீவர் மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே இருக்கும் ஃபீவர் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் டே பார்த்து சொல்கிறாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒன்றும் ஹேங் சொல்கிறாங்க. இப்போது இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுதுடா, ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு. ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸ் அப்புறம் தான் டே தான் கிளம்புறாங்க. ஜிம்முக்கு பயங்கர டேஸாக வருது. இதுக்கு தான் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கூடாது நினச்சி அந்த பைலட்டில் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படி தான் அப்பப்போ விட்டு ஓடிட்டு வாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாரு. என்னென்ன அவனை விட்டுட்டு ஓடுறேன் நான் சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஓடிட்டு போயிடுவோம், இப்படி தான் ஓடி போயிடுவியா? என்னோட ஹேங் அப்போ சொன்னாங்க அவன் 2 மந்த்துக்கு ஒன்ஸ் ஓடி போயிட்டு வந்தா, அவன் எங்கே போயிட்டு எங்கே வருவானே தெரியாது சொல்லி சொன்னாங்கன்றாங்க. சரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு நான் என்ன பர்மனெண்ட் ஜாப்பை பார்க்குறேன், அதாவது ஒரே பிளேஸில் இருக்க மாதிரி இருந்தால் நம்ம கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம், நான் அங்கங்கே இருப்பேன்டா அதனால தான் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. நான் அப்போலாம் எப்போனா வரணும் அப்போ தான் சொல்கிறாங்க. அட கடவுளே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னாச்சுடா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் எனக்கு வேணான்ட்டு ஏங்க நீ தயவு செஞ்சு ஜாப் விட்டுறேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னோட ட்ரீம் ஜாப் என்னால் அப்படி விட முடியாது சரியா, நான் ஒரு பைலட் ஆகுன்றது எனக்கு எவ்வளோ பெரிய ட்ரீமு, நான் எவ்வளோ ஹாப்பியாக வந்து இந்த ஜாப் பார்த்துருக்கேன்னு தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறீங்க டே சொல்கிறாங்க. இங்கே பாரு எப்போ ஃப்ளைட்டுக்கு என்ன ஆகுன்னு தெரியாது, நம்ம நம்பி வர பேசஞ்சராக கொண்டு போய் சேஃபாக கொண்டு விட்டுருணும் தெரியுமா, அதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சும்மா நம்ம கொஞ்சம் கூட நம்ம கவனிச்சு தரலாம்னு வச்சுக்கேன், நம்ம நிறைய வந்து இதாகிடும் சரியா லாஸ் ஆகிடும். நான் அதனால் பார்த்துருக்கணும். இந்த ஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன்டா சொல்கிறாங்க. அப்படியா சாரி டேயாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, நான் இந்த ரீசனுக்காக தான் மேரேஜ் வந்து லேட்டாக வச்சுக்கலாம், லவ் அப்படிலாம் வேண்டாம்னு நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது டேயாங்க, நான் இங்கே தானே இருக்கேன், எனக்கு 2 ஹேங் இருக்காங்க, அப்புறம் நம்ம ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க, நான் இருந்துக்கிறேன் டேயாங்கன்னு சொல்கிறாங்க. இருந்துப்பேன் நான் இருந்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டேவும் இந்த ஜிம்மில் ஃபோர்கேட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே இப்படி விட்டுட்டு போகிறது அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வீக்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, அவ்வளோ லைஃப் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜின் சொல்கிறாரு. அழாதடா சொல்கிறாங்க. அங்கே பாருங்களேன் அவங்க இப்படி விட்டுட்டு போவான்னு தெரிஞ்சால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இல்லை பாருங்கள் எனக்கு கூடவே இருக்கணும் போல தோணுதே சொல்கிறாங்க. அங்கே பாரு உன்னோட ஜாப் அதுதான் உனக்கு தெரியல சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் அப்போ கூட வேணான்னு சொல்கிறாங்க. என்னான்ட்டுக்கும் ஆமாம் நீ மேரேஜ் பேசுகிறப்ப ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரீசனே அதான் சொல்கிறாங்க. அவர் பைலட்டு தெரிஞ்சு ரிஜெக்ட் பண்ணால் சேம் டைம் அவர் விடவும் முடியலையா அதனால தான் சொல்கிறாங்க. அடப்பாவி அப்படி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விட்டு வந்துடுவாங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ் தானே விட்டு சொல்கிறாங்க. சரிட்டு போய் டைம் ஒரு டேஸ் போயிட்டே இருக்கா. அங்கே ஜிம்மில் வந்துட்டு எப்போ வருவாங்க மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 மந்த் இருக்கும் இங்கே வந்து. ஏன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து சுற்றிட்டு இருப்பாரு. 3 மந்த் ஆஃப்டர் தான் வராரு. அது வந்து ஒரு இயர்லி மார்னிங்கில் தான் வராரு. நம்ம தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டேங் சொல்கிறாங்க. அம்மான்றாங்க இங்கே பாரு நீ ஏதாவது பையனை மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு தோணுன்னு சொல்கிறாங்க. ஏன்றாங்க அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டா, அவனுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல உன்னை எனக்கு தோணுது. சம்டைம்ஸ் நானே நினைக்கிறேன் அந்த ஜாப் விட்டுற மாட்டியான்ற அளவுக்கு எனக்கு தோணுது, அவனை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லைம்மா சரியாயிடும் சொல்கிறாங்க. சரி ஓகே போய் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ தூங்கிருக்கிறேன் அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே போய் பார்த்தா நம்ம ஜூனா தான் நம்ம ஜிம்மில் கூட க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கா. இப்போ டேவோட நம்ம பின்னாடியே வந்துட்டு நம்ம ஜூனா அப்படி தூக்குறாங்க. ஏமா சொல்கிறாங்க. இல்லைடா நான் எடுத்துகிட்டு போகிறேன் ரூம் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ டே தான் பார்க்குறதுக்கு படுக்கிறாங்க. ரொம்ப ஜிம்மில் க்யூட்டாக இருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்போ வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியுறாங்க. ரொம்ப இழைச்ச மாதிரி இருக்கே சொல்லி பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணி விட்டுறேன்டா சாரியே சொல்லி பார்க்குறாங்க. நான் இந்த ரீசனுக்காக தாண்டா நான் உன்னை ஃபஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினச்சேன், அப்புறம் எனக்கும் லைஃப் என்னல அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாரு என்னோட ஜாபையும் விட முடியல ஒன்றையும் விட முடியாது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப பாவமாக இருக்கு பார்க்குறதுக்கு. வந்து கிட்ட வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்படி இப்படி கிஸ் பண்ணுறதா ஜிம் ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் இது பண்ணுறாரு. என்ன சொல்கிறாங்க ஐஸ் ஓப்பன் பார்த்தா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி டக்கு நினச்சிடாரு. டேங் சொல்கிறாங்க. டைட்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. என்னோட ட்ரீமில் எல்லாம் சொல்கிறாங்க. ட்ரீமான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஒவ்வொரு டைம் ட்ரீமில் வருவீங்க, அப்படியே ஹக் பண்ணுவீங்க, கிஸ் பண்ணுவீங்க, அப்படியே போயிடுவீங்க நான் ஹக் பண்ணும்போது சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது, என்னை உண்மையாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. பட் ஜிம் தான் இதில் டேங் எனக்கு புரியுது, எனக்கு ஏன்னா நம்ம லவ் பண்ணுற பர்சனோட ட்ரீம் என்னவோ அது நம்ம ட்ரீம் தானே, எனக்கும் ஓகே தான், ஓகேவா நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அந்த ஜாப் உங்களுக்கு எவ்வளோ டேஸ் வரைக்கும் வேணும்னு தோணுது எவ்வளோ டேஸ் பாருங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிஸ் பண்ண அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க.
இப்போது ஜூனா எங்கன்னு கேட்குறாங்க. அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் சரி நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, நான் இதில் ரெடி பண்ணி தரவா சொல்கிறாங்க. எதுவும் வேண்டாம் பாட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினி வந்துட்டு அப்படியே வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இயர்லி மார்னிங்கிறாங்க, 2 பேரும் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே தான் ஜிமினி எந்திரிக்கிறாங்க. ஜிமினியே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சு என்னாச்சுன்றாங்க. இல்லை எனக்கு உண்மையாகவே எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு உங்களை பார்க்கணும் போல அப்படி இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு ஃபோன் கூட அதிகமாக பண்ணுறதே இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஆபத்து இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, எனக்கு தெரியும் நீ இவ்வளோ ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அந்த ரீசனால் தான் நான் மேரேஜ் பண்ணிக்க நினச்சேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ எனக்கே கஷ்டமாக இருக்கே சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இப்போ 1 வீக் ரொம்ப ஹாப்பி இதே மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ ஜிமின் கொஞ்சம் நார்மலாகிறாங்க. டேவோட ஜாப் இது தான், அவருக்கு பிடிச்சது பண்ணிட்டு சொல்லிட்டு அவரே பண்ணிக்க வைக்கிறாரு. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப்டர் தாண்டா பார்க்குறான். நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டே பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போது சின்ன கேட்குறாங்க, என்னாச்சுடா ஜிமின்னு சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாங்க என்னன்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. எப்போ வருவாங்க சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இப்போ தானே வந்துட்டு போனான்னு சொல்கிறாங்க. வந்துட்டு போய் கொஞ்சம் டைம் டேஸ் ஆகிட்டு வருவான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ டேக்கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நம்ம டேக்கிட்ட இப்படி சொல்லவும் கூடாது, அவர் நேரில் வருவோம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் ரொம்ப அமைதிருக்காங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னாச்சு இப்போ ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஆண்டி அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இதை போய் காதில் போய் சொல்கிறாரு. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேட்டை சொல்லுவோமான்றாங்க. இல்லை ஆண்டி அவங்க நேரில் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டட் ஆனாங்க, எல்லாம் இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது ஆண்டி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியான்றாங்க. எனக்கு உண்மையாக வந்துட்டே இப்போ ஏன் பைலட் ஆனான்ருக்கு அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி திட்டாதீங்க ஏன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நம்ம ஜூனா எல்லோரும் ஜிமினை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 4 மந்த் ஆகிடுச்சு. வந்து இங்கே வந்து டேக்கு வந்து எனக்கு லீவ் கிடச்சிருக்கும், ஆனால் வர முடியாத சுச்சுவேஷன் வந்து மாட்டிருப்பாரு. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரியில் ரொம்ப ரெய்னியாக இருந்திருக்கும். அங்கே வந்து ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ண முடியாமல் அவரே அங்கேயே இருந்துருப்பார், ஸ்டே பண்ணியிருப்பார். அந்த ரீசனால் தான் அவருக்கு லீவ் கிடச்சுமே அங்கே வந்திருக்க மாட்டார். இப்போ ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸ் தாண்டிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு ஐயோ இதுக்கு மேலே என்னோடய ஜிமினை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாதே சொல்லிட்டு அவர் வந்துட்டு இங்கே வராரு. கரெக்டாக வீட்டுக்கு வந்தா ஜிமின் அவரோட ரூம்லேயே இல்லை. அவர் பார்த்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. இங்கே டேக்கு தெரியாது. இங்கே வந்து பார்க்குறாங்க. ஏன் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓ அவன் என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிருக்காண்டா சொல்கிறாங்க. அம்மா வீட்டுக்கா அம்மா போயிருக்காண்டா அப்படி சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே சொல்கிறாங்க. நீ எப்படா ஃபோன் எடுத்தப்பா அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவன் சொல்லலடா சொல்கிறாங்க. அவனும் நம்ம ஜூனா வந்து 2 பேரும் தான் வீட்டுக்கு அங்கே போயிருக்காங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் தங்கிட்டு வரான்னு சொல்லிட்டு அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. டேயோட அம்மா பார்க்குறாங்க. ஏன்டா இடையில லீவ் கிடச்சா வரவே மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லைம்மா உங்களுக்கு தெரியுமா சுச்சுவேஷன் என்ன சொல்லிட்டு சரி ஓகேடா போய் பாரு சொல்கிறாங்க. டக்குன்னு ரெடி ஆகிட்டு லக்கேஜ்லாம் அங்கே வச்சுட்டு கிளம்பி ஜிமினோட அம்மா வீட்டு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜிமினோட அம்மாவும் நம்ம நம்ம ஜூனா 3 பேரும் அவங்க வீட்டில் கார்டன் இருக்குது, அது ஃப்ளவர் தான் பறிச்சிட்டு இருக்காங்க. ஜூனா ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கா. இவங்க தான் ஃப்ளவர் வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக போய்ட்டு நம்ம ஜிம்னோட அம்மா வந்துட்டு அந்த சைடில் இருந்திருப்பாங்க. ஜூனாவும் ஜிம்னோட அம்மா வந்து பக்கம் இருக்காங்க. ஜிம்மின் இந்த பக்கம் பேக்குள்ள வந்து திரும்பி தான் நின்றுருக்காரு பேக் சைடு. இவர் போய் என்ன பண்ணுறாரு அப்படி பேக் பண்ணுறாரு. டக்குனு ஜிம்மி பயந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாரு. ஐயோ யாரை சொல்கிறாங்க இப்போ பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மோட ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜிம்மோட ஃபேஸ் லைட்டாக ஃபேஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. என்னடா அப்படி சொல்கிறாங்க. எப்போதும் வந்தால் ஒரு மாதிரி வீக்காக இருக்க மாதிரி இருப்போம், இப்போ பார்க்க ஒரு மாதிரி இருக்கே சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் கீழே பக்கம் மேலே பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜீவனா தான் வந்துட்டு ஓடி வரா. நீ எப்படா வந்தா சொல்லிட்டு ஓடி வராங்க. இப்போ ஜீவனாவை பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே எதுக்கு வந்தீங்க அங்கே இல்லாமல் சொல்கிறாங்க. ஏன்ப்பா அங்கே வரக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா கேட்குறாங்க. ஆண்டி சாரி சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வரும்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால தான் வந்தாங்க சொல்கிறாங்க. அப்படியா சாரி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிமினாவோட பேச மட்டும் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிவனா தான் வந்துட்டு டேவை பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு சீக்கிரம் விளையாடுறதுக்கு என் கூட விளையாட நம்ம சிம்ச்சு இருக்கானே அவன் குட்டிப்பா தம்பி எனக்கு கூட்டிகிட்டு வந்து தரப்போறானா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் அப்படியே வந்து டவுன் பண்ணுறாரு. பார்த்தா ஜிம் ரொம்ப அழகாக ஒரு குட்டி பெல்லி பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குது. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி பார்க்குறாரு. அப்படியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் லைட்டாக டேஸோட ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. சொன்னால் சார் இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது ஃப்ளைட்டு அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அச்சோ அப்படி சொல்லிட்டு அப்படி நீல் கட் பண்ணுறாரு. ரொம்ப க்யூட்டாக அந்த பெல்லி ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ டேஸ் ஆக சொல்கிறாங்க. அவருமே சொல்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜூனா தான் இங்கே குட்டி தம்பி இருக்கானா அப்படி சொல்லிட்டு அவரோட ஹேண்டை வந்துட்டு நம்ம ஜிம்மோட வெளியில் வைக்க அப்படியே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜீவனை பார்த்துட்டு நம்ம கேட்குறாங்க. ஆமாம் கிராண்ட்மாலாம் சொல்லுவாங்க உனக்கு குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ வரப்போறாங்க விளையாட்டுறதுக்குன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. நான் வந்து என்னோட சிம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் தெரியுமா, கரெக்டான டைமுக்கு ஃபுட்டெல்லாம் சாப்பிட சொல்கிறேன், டேப்லெட்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜீவனை வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படியா நீ தான் பார்த்துக்கிறேன்னு ஆமாம் சொல்கிறாங்க. அழகாக வந்துட்டு சரி நீ கிராண்ட்மா கூட போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா உங்கள் ஜீவனா உள்ளவா நம்ம போயிட்டு ஜிம்முக்கு டேக்கெல்லாம் ஜூஸ் போடலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஓடி போயிடாவா. இப்போ அந்த ஃப்ளவர் கார்டனே நம்ம
நம்ம டே அழகாக நிடல் பண்ணி அந்த ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. சாரிடா, அப்போ வந்துட்டு நீ நீ இந்த மாதிரி இதாக இருக்கிற கூட தெரியல பாறேன், சாரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜிமின் பார்க்குறாங்க, ஏன் சாரி சொல்கிறீங்கன்றாங்க. இல்லை பாரேன், இந்த மாதிரி இருக்கிற கூட என்னால் வந்து பார்க்க முடியல, டக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை பாறேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதை சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு நாள் சொல்கிறாங்க, இல்லைடா நான் விட்டுட்டு போயிடுறேன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் போன டைம் வரும்போது அப்படி சொல்கிறாங்க, சொல்கிறாங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தவங்க கூட அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அதோட மீனிங் தான் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அது எப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் டேஸ் கூட ஃபைண்ட் அவுட் பண்ணேன், நான் ஆண்டி கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அவங்க கூட சொன்னாங்க டே கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வேண்டாம்னு தோணுச்சு, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓ சரி அப்படியே ஆமாம் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ உங்க கூட கொஞ்சம் டேஸ் இருக்கான்னு சொல்கிறேன். அவரும் கொஞ்சம் டேஸ் ஜிமின் கூட தான் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே பாருட்டே, எனக்கு நீங்கள் டெலிவரி டைம் எப்போ என் கூட இருப்பீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருப்பேன்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். இப்போ நம்ம டே வந்து ஜிமின் கூட தான் இருந்திருக்காங்க. அவர் ரொம்ப டேஸ் இருந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அவர் கிளம்புற டைம் அவர் போயிட்டார். அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னோடய ஜிமின் கூட நான் இருக்கணும் கரெக்டாக அந்த டைமில் சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். லீவ் எடுக்கக்கூடாது, அந்த டைமில் கரெக்டாக லீவ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இப்போ ஜிமினுக்கு இங்கே ஆல்மோஸ்ட் வந்து டெலிவரி டைமே வந்துடுச்சு. நம்ம டே தான் வந்துட்டு அங்கேருந்து ரெடி ஆகிறாரு. இப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு டயாங் சொல்கிறாங்க, கேப்டன் டயாங் சொல்கிறாங்க. சார் என்னென்னு அட்டன் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் நம்மளோட பைலட் இருக்காங்களா, சீனியர் பைலட். ஆமாம், அவங்களுக்கு திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸாக வந்துருச்சு. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு, அவங்க வந்துட்டு அவங்களால ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ண முடியல, இப்போ நீங்கள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் லீவில் இருக்கேன், லீவ் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை ப்ளீஸ் நீங்கள் பேசஞ்சரை சேவ் பண்ண முடியல, அங்கே பாருங்கள் ப்ளீஸ், ரொம்ப ரிஸ்க்கு சொல்கிறாங்க. வேறு யாரும் நியூவாக உள்ள பீப்புளாக வந்துட்டு வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, ப்ளீஸ் டயாங் சொல்கிறாங்க. ஜங்குக் சொல்கிறாங்க, ஜங்குக் வந்துட்டு இப்போ யூஎஸ்ல இருக்கான்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை யாருமே இங்கே சொல்கிறாங்க. டேக் ஒரு வழி இல்லை, ஐயோ பண்ணிட்டு ஜிமின் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ அவர் பர்சனல் விஷயத்தை சொல்லவும் முடியாது, இதில் பர்சனல் இதை கொடுக்கவும் கூடாது பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி டேஸாக இருக்குது. கடவுளே சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ரொம்ப அழறாங்க. சின்ன அங்கே ரொம்ப பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. ஒன்னோடா பொறுத்துக்கோ, ஒன்னோடா சரியாயிடும், கொஞ்சம் நேரம்டா சொல்கிறாங்க. டே வந்துடுவாங்களா சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே நம்ம ஜிமின் அழுதே இருக்காங்க. அந்த பக்கம் அவர் டியூட்டின்றது அவருக்கு ஃபஸ்ட்டு இல்லை, அதனால் வந்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து மனசே அதை டேக் ஆஃப் பண்ண, ஆனால் அவ்வளோ பீப்புள் இருக்காங்களே, அவங்கள சேஃபாக போய்ட்டு ஹேண்டில் பண்ணுவேன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருமே வந்துட்டு எடுக்கிறாரு ஃப்ளைட்டை. மனசே இல்லை, வர காட்டில் ப்ரே பண்ணிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் இங்கே இவ்வளோ பேரோட உயிரை வந்து சேஃபாக கொண்டு போயிட்டு ஒரு கண்ட்ரியில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், என்னோட உயிராக நினைக்கிறேன். ஜிம்மினை பத்திரமா வந்துட்டு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பேபியும் சரி ஜிம்மினை பத்திரமா பார்த்துக்கோங்க காட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறாரு. ப்ரே பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. அங்கே வந்துட்டு இவங்க வந்து ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணும்போது அவங்க கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ஆகிடுது. அங்கே ஒரு பர்சன் தான் ரொம்ப அழகாக வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ கேரிங்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. டேக்கது பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நான் அந்த மாதிரி ஜிம்மில் பார்த்துக்கவே முடியலையே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவர் வந்துட்டு கால் பண்ணுறாரு. இங்கே பார்த்தா நம்ம இப்போ கூட வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் மாட்டியிருக்காரு. இப்போ வந்துட்டு அகைன் ரிட்டர்ன் வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரி தான் போக சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தான் போயாகணும் கேப்டன் டயாங் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அவர் ஒரு வழியிலமாக இங்கே போகிறாரு. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு பாய் பேபி தான் பிறந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம வந்துட்டு நம்ம டேங்கோட அம்மா தான் ஃபஸ்ட்டு அந்த பேபி வாங்குறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லைன்னா. ஆனால் ஜின் பார்க்குறாங்க, என்னாச்சு ஆண்டி ஏன் இப்படி பண்ணாட்டேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுப்பா, நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் பேபி வந்து சேஃபாக பிறந்துச்சேன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நம்ம என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு தெரியலையே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பேபி பார்க்குறதுக்கு. நம்ம ஜூனா தான், ஐயோ எனக்கு குட்டி தம்பி வந்துட்டானே, என்னோட சிம் சொன்ன மாதிரி பண்ணிட்டான், ஐயோ ஐ லவ் யூ சிம் சொல்லிட்டு நம்ம ஜூனா போய்ட்டு ஜிம்மோட ஃபேஸில் போய் கிஸ் பண்ணுறா. ஏன் அவன் தூங்கிட்டு இருக்காண்டி சொல்கிறாங்க. பரவாயில்ல என்னோட சிம் தலேண்டாவும் சொல்கிறா, எனக்கு குட்டி பேபியை கொடுத்துறா, ஆனால் அந்த டேட்டே கூட நான் பேசவே மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்றாங்க வர சிம் எவ்வளோ அழுதா நேற்று நைட்டு, ஆனால் இந்த டேட்டே வரவே இல்லை பற்றியா சொல்கிறாங்க. டேட்டே எனக்கு நான் பேசவே மாட்டேன், டேட்டே கிட்ட இந்த குட்டி தம்பி கூட அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜூனா ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ டே அங்கே போயிட்டு அங்கேருந்து ரீச் ஆகிட்டு இங்கே ரிட்டர்ன் வரதுக்கு 1 மந்த் ஆகும். ஏன்னா அந்த ஃப்ளைட் நெக்ஸ்ட் எப்போ வரும், அதுக்கப்புறம் இவங்களோட ஷெடியூல் முடிஞ்சு அவர் லீவே கேன்சல் ஆகிடுது ஆல்மோஸ்ட்டு. இப்போ வந்துட்டு 1 மந்த்துக்கு ஆஃப்டர் தான் நம்ம டே வராங்க. இந்த 1 மந்த் மாதிரி டேக்கு கால் பண்ணவே இல்லை, கால் பண்ணவும் இல்லை, டெக்ஸ்ட் பண்ணவும் இல்லை. பேபி மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த பேபியோட பேர் மின்டே அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மோட நேம் முன்னாடியும் டேவோட நேம் பின்னாடி போட்டிருக்காங்க. மின்டேன்னு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ஜூனா தான் அந்த பேபி கூடயே வந்துட்டு ஹேண்டை வந்து பிடிச்சிட்டு எப்போ விளையாடுவா, எப்போ கூட வந்து பேஸ் பப்பலாம் கேட்டுட்டு இருக்கா. இங்கே டேவோட அம்மா பார்க்குறாங்க. டே நீ வந்தானா அவ்வளோதான்டா, உண்மையை எனக்கே உங்களுக்கு கோவம் இருக்குடா அப்படின்னு சொல்ல மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு தான் நினைக்கிறாரு, இந்த டே இருக்கானே என்னோட தம்பி எவ்வளோ அழ வச்சுட்டான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ கரெக்டாக டேவ் வீட்டுக்கு வராரு. அவ்வளோ கிட்ஸ், அதாவது அவ்வளோ டாய்ஸஸ், அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நிறைய இது வாங்கிட்டு வராரு. அதனால் அவருக்கு மனசே இல்லை, ஜிம்மின் எப்படி தான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஆனால் ஜிம்மின் வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை உன்னோட டியூட்டி தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பாரு, எனக்கு தெரியும் நீ எனக்காக ப்ரே பண்ணியிருப்பேன், நான் நல்லா இருக்கும்னு நினச்சி நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்து யோசிச்சிருப்பேன். எனக்கு கோவம் இல்லாட்டி உனக்கு எந்த கோவம் இல்லை உங்கள் மேலே எனக்கு. ஆனால் கொஞ்சம் வருத்தம் தான், நீங்கள் அப்போ பக்கத்தில் இருந்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு மாதிரியா ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மின் வந்துட்டு பட்டிலேருந்து படுத்துருக்காங்க, பேபி பக்கத்தில் தான் இருக்கா. நம்ம கரெக்டாக டே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்க கில்ட்டியாக இருக்குது. அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க, டே அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ டே வந்துட்டு ஃபேஸே பார்க்க முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே இங்கே பாருங்கள் என்னாச்சு சொல்கிறாங்க. சாரி ஜிமின், அவர் நல்ல ஹஸ்பண்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கப் பண்ணுற ஃபேஸை என்ன சொல்கிறீங்கன்றாங்க. இல்லை உன்னோட இந்த மாதிரி டைமில் கூட இங்கே பாருங்கள், நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே உங்களுக்கு, நான் கேட்டேன் தான் இந்த டைமில் நீங்கள் எனக்கு கூட இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அப்படி என் கூட இருக்க முடியலன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல, அப்புறம் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன் டே சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ கோவம் வச்சுருக்காங்க, கோவம் இல்லை கொஞ்சோண்டு வருத்தம், என் கூட அந்த டைமில் இல்லையே சொல்லிட்டு ஒரு வருத்தம் வந்துட்டு அந்த டைமில் அங்கே கிடைக்காதுல சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க, ஏன் கிடைக்காது சொல்கிறாங்க. இல்லை ஒன் டைம் அதெல்லாம் போனிச்சா ரிட்டன் வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு டேஜி வந்து பேபி பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படி உன்ன மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் என்ன மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிட்ட இருக்குது, நேம் என்ன சொல்கிறாங்க, என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க. மின்ட்டே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்த நேமை வந்துட்டு டே தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க மேபி வயிற்றில் இருக்கும்போதே வந்துட்டு. ஆமாம் சொல்கிறாங்க. சாரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டே அப்படி சொல்கிறாங்க. நான் ஒன்று பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. என்னன்றாங்க, நான் ஜாப் ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. டே என்ன சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம் சாரிடா, எனக்கு பைலட்டாக இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு தான், ஆனால் எப்போ என்னால் உங்க கூட அப்படி இருக்க முடியும், அது மூலம் அந்த டைமில் உங்க கூட இருக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு பேசஞ்சரை பார்த்தேன், அவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் தான் அவ்வளோ கேரிங்காக கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை அதனால தான் சொல்கிறாங்க. டே இப்படி விளையாடுறதுங்க, இந்த மாதிரி படம் தப்புன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஆசை இருந்துச்சு, நான் இருந்துட்டேன், இதுக்கு மாதிரி என்னோடய பையன் நீ 2 பேரையும் பார்க்கணும்ல, அப்போ 2 பேரும் என்ன கேர் பண்ணல, சும்மா நான் என்னோட ட்ரீம் எவ்வளோ டேஸ் ஓடிட்டே இருக்க முடியும், எனக்கு போதும், என்னோட ஆசை ஃபுல்ஃபில் ஆகிட்டு ஓகேவா, எனக்கு இதோட போதும், நம்ம கூட ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன் சொல்கிறாங்க. இங்கே டே எனக்கு நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் பைலட்டாக இருந்தீங்கன்னு தெரியும், ஆனால் என்னோட பேபிக்கே சொல்கிறாங்க. அது சொன்னால் போச்சு, எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியானுமே நான் வந்துட்டு என் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன், எல்லாரும் வந்துட்டு நான் வந்ததுமே இதை ஃபஸ்ட் என்கிட்ட தான் கேட்டாங்க, ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. டே வேணாம் டே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு போதும், இதுக்கு மேலே அவனுக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக என்னோட பேபிக்கு ஒரு அப்பாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் டே உங்களுக்கு ஹர்ட் ஆகலை சொல்கிறாங்க. எனக்கு ஹர்ட் ஆகலை, ஏன்னா நான் நிறைய கண்ட்ரிக்கு போயிட்டேன், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துருக்கேன், அதாவது என்னோட பேசஞ்சரை ரொம்ப சேஃபாக கொண்டு போய் விட்டுருக்கேன், என்னோட டியூட்டியில் இருந்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல, எனக்கு எந்த ஆபத்தும் வரல, எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்காகவா சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கு மேலே என்னோட ஜிம்மில் ஹர்ட் பண்ண என்னால் முடியல, நீ எவ்வளோ எனக்கு என்ன நினச்சி மிஸ் பண்ணுறேன்னு தெரியும், சரியா, எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம், ஐ லவ் யூ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டே அப்படி சொல்லும்போது டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேபி வந்து ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கு. இதோட எங்களோட ஹாப்பி எண்டிங் முடிஞ்சிருக்கும். சரி, இது எதுக்காக கொடுத்தேன்னா டே வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க இல்லையா, அந்த இதில் டே ஜிம்மின் எல்லாமே ஹர்ட் ஆகிருப்பாங்க. அடுத்து ஜீக்குக்கும் இதே மாதிரி ரொமான்டிக்காக ஒன்று வரும் ஓகேங்களா. ரொம்ப ரொமான்டிக்காக இருந்திருக்காது, கொஞ்சம் நார்மலாக ஸ்வீட்டாக இருந்திருக்கும் ஓகேங்களா. ஓகே, டேக் கேர்.